ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர பயிற்சினால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள், என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவானின் வக்கர பயிற்சியானது தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 2026 ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை சனி பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்கரகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த வக்கர காலங்கள் பாருங்க, சனி பகவான் 11ஆம் இடத்துல ராசிக்குள்ளேயே தான் வக்கரமாகிறார். அதுவும் வக்கர காலத்தில் பாருங்க, சனி பகவான் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், திரும்ப நேர்கதியில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பயணம் செய்வார். சரி, இந்த வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் வக்கர காலங்களில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. மேலும் சனி என்ற ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் சனி பகவான் வக்கர நிலை ஆரம்பமாகும். அதே போல் சனி என்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார். பொதுவாக வக்கர காலங்களில் அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து அந்த கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரத்தில் நின்று தனது சுய வேகத்தில் அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். மேலும் ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேலே அந்த ஜாதகருக்கு ஒரு பிரியங்கிறது, அதன் மேலே ஒரு ஈர்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வக்கரநிலை பெறுகிறாருங்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதிங்க. இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முதல் தர யோகாதிபதி. ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி சனி பகவான். 9க்கும் 10க்கும் உடையவர் 11ஆம் இடத்துல வக்கரகதி பெறுகிறார். அப்படிங்கும் பொழுது அந்த 9ஆம் இடம் 10ஆம் இட ஆதிபத்தியங்களும் பலம் பெறும். சனி 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது அந்த 11ஆம் இட வேலையையும் செய்யும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நெருங்கி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால் இந்த காலம் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பிறக்கும் போது 11ஆம் இடத்துல ராகு ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேயோ அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயோ பிறப்பு காலத்தில் ராகு இருந்தால் அது மேலே இப்போ சனி வக்கரமாக போகக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பொதுவாக ராகு மேலே சனி பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள், தொழிலில் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். ஆனால் சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அந்த சனி வக்கரம் பெற்று எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்தில் ராகு இருந்தால் ராகும் ஒரு வக்கர கிரகம், சனியும் அந்த வக்கர காலத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். சரி, இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள், வருகின்ற ஜூலை மாதத்திலிருந்து, அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஒரு 137 நாட்கள், அதாவது ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதி பெறுகிறார், வக்கரநிலை பெறுகிறார். அதை குரு பகவானும் பார்க்குறார். அப்போ இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுகிறாருங்கும் பொழுது 9ஆம் இட ஆதிபத்தியங்கள் 10ஆம் இட ஆதிபத்தியத்து மேலே அந்த ஜாதகருக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். அந்த தொழில் மேலே ஜாதகருக்கு ஒரு பிரியம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ 9 கூடையவன் வக்கரநிலை பெறுகிறார். அப்படிங்கும் பொழுது தந்தை வழி லாபங்களை பார்க்க முடியும். தந்தை வழி சொத்து மூலம் ஆதாயத்தை கொடுக்கும். தந்தை வழி தொழில் மூலம் யோகத்தை கொடுக்கும் அப்படின்லாம் இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியும். அதே போல் மிகப்பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம், அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பணவரவு, லட்சுமி கடாட்சம், இதெல்லாம் பார்க்க முடியும் 9 கூடியவன் 11ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுவது. அதே போல் 10ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிறப்பு காலத்திலையும் சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள்
ஒரு மிகச்சிறந்த காலகட்டங்களாக இருக்கும் கட்டாயம். ஏன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுப்பார். வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களை கொடுப்பார். வாழ்க்கையில் அழியாத செல்வத்தை கொடுப்பார் சனி பகவான். அப்போ தற்போது 11ஆம் இடத்துல தான் வக்ரநிலை பெற இருக்கிறார். 2027 ஜூன் வரையும் திருக்கணித பஞ்சாங்கப்படி பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டில் இருப்பார். இப்போ குரு பகவானும் பாருங்க பலமாக இருக்கிறார். அப்போ இந்த ஒரு வருட காலகட்டங்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுவும் முக்கியமாக ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் உள்ள இந்த 137 நாட்களும் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு நிரந்தர தொழில் யோகம், திடீர்னு உயர் பதவி கிடைக்கிறது, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பிள்ளைகளுக்கு பாருங்க பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பிள்ளைகளால் முன்னேற்றங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது. இப்படி பாருங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும். அதே போல் வியாபாரத்தில், விவசாயத்தில், சொந்த தொழிலில் ஒரு பிரகாசங்கிறது இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும், நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பண வரவுகள்ங்கிறது கட்டாயம் இருக்கும். அப்போ 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல பலம் பெறுகிறார். வக்கரம்னா அந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் தனது பலத்தை அதிகமாக செலுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 10ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறாருங்கும் பொழுது உங்களுக்கு தொழில் மேலே, உத்தியோகத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். வேலை இல்லை அப்படிங்கும்போது வேலை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு வெறித்தனம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ பாருங்கள் கட்டாயம் புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். முக்கியமாக மிகச்சிறந்த பதவிகள், கூடுதல் பொறுப்புகள், உயர் பதவிகள், இன்னும் சொல்ல போனால் தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலை பெறுகிறாருங்கும் பொழுது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் இந்த காலகட்டத்தில். மேலும் சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது பாருங்கள் நல்ல பண வரவுகளை கொடுக்கும், குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். முக்கியமாக ஆண் குழந்தை பாக்கியமுள்ளவர்களுக்கு ஆண் குழந்தை தரிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் பாருங்கள் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் எங்கு சென்றாலும் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். அதே போல் எந்த ஒரு கஷ்டமும் ஜாதகரை பாருங்கள் இந்த காலகட்டத்தில் அவரை நெருங்காது அப்படின்னு சொல்ல முடியும். பொதுவாக சனி பகவானுக்கு 11ஆம் இடம் சிறப்பு. அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கும். வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சிரமமும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல பாருங்கள் வக்ரநிலை பெறுவது ஒரு அதிர்ஷ்டம். இன்னும் சொல்ல போனால் சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அந்த குரு பகவானே பாருங்கள் அந்த சனி பகவானை பார்வையிடுகிறார். அப்போ இந்த காலம் ஒரு யுகமான காலகட்டம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் எதை நோக்கி காத்திருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். முக்கியமாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அதிர்ஷ்டங்கள், குடும்பத்தில் சுபகாரியங்கள், புது வேலை வாய்ப்பு, சமூகத்தில் மதிப்பு மரியாதை, அதே போல் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், இப்படி வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் நடக்கும். ஒரு சிலர் வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். நீண்ட காலம் முக்கியமாக குழந்தை பாக்கியமுள்ளவர்கள் குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். இப்படி வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் அகன்றுவிடும் இன்னும் ஒரு வருடத்துக்குள்ள. உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நடக்கலையோ, நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஏங்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். முக்கியமாக சனி 11ஆம் இடத்தை விட்டு 12ஆம் இடத்துக்கு வர்றதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைகளும் அகன்றுவிடும் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் இதுக்கு முன்னால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கலையோ, நார்மலாக நேர்கதியில் போகும்போது சனி பகவான் எந்த பலத்தெல்லாம் உங்களுக்கு எந்த யோகத்தெல்லாம் கொடுக்கலையோ அந்த யோகத்தை, அந்த பலனை திரும்ப வக்கரக கதி காலகட்டத்தில் திரும்ப வந்து கொடுக்க இருக்கிறார் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காத, இதுக்கு முன்னாடி கிடைக்காத பலனை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு தற்போது பாருங்கள், உங்களுக்கு சனி புத்தியோ அல்லது சனி திசையோ நடப்பில் இருந்தால், இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுங்க, இல்லைன்னா திசையை சனி திசை நடந்தாலும் இந்த பலன்கள் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும்.
மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.